ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 15 ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்பயும் போல் ஆம்லா ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆம்லா ஜூஸ் அப்படின்றது இப்போ லீவுனால சில சமயம் 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே தான் எடுத்து குடிக்கிறேன். நான் ஆம்லா ஜூஸ் குடித்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் மணி 8:15 இருக்கும். காலையில் எடுத்துக்கிட்டது கிர்னி பழ ஜூஸ் தான் எடுத்தேன். இது வந்து நல்லா பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் 400 ml வரும். உடலில் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரே ஜூஸாக தான் எடுத்துக்குவேன். சில சமயங்களில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணல, கொஞ்சம் ஐஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால அடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுற வேலை தான். 8:30 கிளாஸ், அதனால் குடிச்சிட்டு போயிட்டா கொஞ்சம் தம்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான். காலையில் எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் அண்ட் அப்பர் பாடி மிங்கிள் பண்ணி தான் பண்ண ஆரம்பித்தேன். அது கூட சேர்ந்து ஃபுல் பாடி ஒர்க் கூட சேர்ந்து பண்ணிட்டேன். சாயந்தரம் கொஞ்சம் வீட்டு வேலைகள் இருக்குது அப்படின்னா காலையிலேயே ஃபுல்லாக ஒர்க் அவுட் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் அப்படின்றது 1.5 hours ஆயிடுச்சு. ஸோ லோயர் பாடி ஒரு செட்டு, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரு செட், அதுக்கப்புறம் ஃப்ளோர்லேருந்து பண்ணுறேன் அப்பர் பாடி ஒர்க் அவுட் வந்து ஒரு செட்டு. இந்த மாதிரி தான் பண்ணேன். செட்டுனா என்னென்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 எக்ஸசைஸையும் வரிசையாக ஒரு தடவை பண்ணுறது வந்து ஒரு செட்டு. திருப்பி 2வது தடவை நான் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி அது வந்து 2வது செட்டு. அந்த மாதிரி மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 2 ஆயிடுச்சு. இன்றைக்கி காளான் பிரியாணி மாதிரி தான், சீரக சம்பா ரைஸில் அது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் குக்கும்பர் போட்டு ரைத்தா தான் எடுத்திருந்தான். ரைத்தா வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். கொஞ்சம் கூட தான் எடுத்திருந்தேன், ஆனால் சாப்பிட்டுட்டேன் நான், அதனால் அளவு கம்மியாக தெரியுது. இப்போ மத்தியானம் 2 மணிக்கு எடுத்தது இதுதான். ஈவினிங்கில் 45 நிமிஷத்துக்கு சிம்பிளாக யோகா தான் பண்ணேன். சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு ஆசனாவும் 30 செகண்ட் கவுண்ட் பண்ணி ஒரு 3 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் சிட்டிங் ஆசனாஸ் ஒரு 30 ஆசனாஸ் இருக்கும். எல்லா ஆசனாவுமே ஒவ்வொரு ஆசனாவும் ஒரு தடவை 30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி தான் பண்ணுவான். கரெக்டாக எனக்கு 45லேருந்து 50 நிமிஷம் ஆகும். ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சு 1 hour கழிச்சிட்டு நான் எடுத்துக்கிட்டது ஒரு சப்பாத்தி, வேக வச்ச முட்டை ஒரு முட்டை, நிறைய வெங்காயம் குடமிளகா போட்டு ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி எடுத்துட்டான். இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 6:30க்கு மேலே நான் வாக்கிங் கிளம்பிடுவேன். ஈவினிங் வாக்கிங் அப்படின்றது இன்றைக்கி கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்தது. 6:30க்கு சொன்னேன், வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 6:50 ஆயிடுச்சு. நைட்டு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு தான் கிளம்புனான். இன்றைக்கி வாக்கிங் வந்து நான் 1.5 மணி நேரம் போனோம். எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு வாக்கிங் நடந்தால் 13,000 ஸ்டெப் கிட்ட வருது. ஒருத்தரோட ஸ்பீடை பொறுத்து இருக்குங்க வாக்கிங்கோட ஸ்டெப் கால்குலேட் பண்ணுறது. மினிமம் 10,000 ஸ்டெப்பு அப்படின்றவங்க, புதுசாக பண்ணுறவங்க 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் நடந்து பழகிட்டீங்க, கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட ஸ்டெப் நடந்துக்கலாம். 2 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பூஜை ரூமில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன ஆட் ஆகிருக்குன்னு வீடியோலையோ காமிக்கா அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் நதியா. அவங்க தான் எனக்கு வந்து சீரடியிலேருந்து சாய்பாபா சிலை கொண்டு வந்திருந்தாங்க, எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ சாய்பாபா சிலை தான் வந்து என்னோட பூஜை ரூமில் எக்ஸ்ட்ரா புதுசாக ஆட் ஆகிருக்கு. சாய்பாபாவோட சிலை பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக சிரிக்கிற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். டே 15 காலையில் எழுந்திரிச்சது 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். இன்றைக்கி வெயிட்டு 59 கிலோவும் 700 கிராமும் இருக்குது. ஒர்க் அவுட் அப்பர் லோயர் பாடி ஃபுல் பாடி ஒர்க் அவுட் காலையிலேயே முடிச்சிட்டான். சீட் மீல் இல்லை. ஈவினிங்கில் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். மார்னிங்கே பண்ணதுனால ஈவினிங்கில் யோகா பண்ணான். ஸ்டடீஸ் வந்து இன்றைக்கி நார்மலாக டயட் சம்மந்தமாக தான் படித்தான். மூடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தது, அது ஏன்னு தெரியல. அதாவது பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. எக்ஸசைஸ் பண்ணும்போது பயங்கரமாக சொட்டிங் வேறு இருந்தது. வாக்கிங் ஸ்டெப் வந்து 13,000 சம்திங். பெட் டைம் இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. வீட்டில் போய் படுக்கும்போது 9:40 இல்லைன்னா 10 ஆகிடும். மேக்ஸிமம் வெயிட் லாஸில் தூக்கம் ரொம்ப முக்கியம். என்னோட ரொட்டீனை செமையாக ஃபினிஷ் பண்ணிட்டான். இன்றைக்கி சப்ஸ்கிரைபரோட மிகப்பெரிய ஒரு டவுட், 2-3 பேர் கண்டினியூவாக கேட்டிருந்தாங்க. டெலிவரி ஆகி 8 மாதம் ஆகுதுக்கா, 11 மாதம் ஆகுதுக்கா, 1.5 வருஷம் ஆகுது, ஃபஸ்ட்டு பேபி பிறந்து நான் சரியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு வந்து மசில்ஸ் வீக் ஆகி 2 வருஷம் கழிச்சுலாம் வந்து மசில்ஸ் பெயின் வந்ததுக்கா, வயிறு வலிக்க ஆரம்பிச்சது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் டெலிவரி ஆகி 6 மாதம் கழிச்சு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கணுமா, எக்ஸசைஸ் பண்ணியிருந்தால் உங்கள் மசில்ஸ் வந்து திக்காக இருக்கும், அதனால இந்த பெயின்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சிசேரியன் பண்ண இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தா, எக்ஸசைஸ் பண்ணியிருந்தால் மசில்ஸ் அந்த பெயின்லாம் வராது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. 2வது விஷயம், ஹெர்னியா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி, டயட்டைல் ரெக்டைல் அப்படின்ற இன்பிட்வீன் கேப், நம்ம வயிற்றுக்கு உடால ஒரு கேப் அப்படின்றது எப்பயுமே 1 இன்ச்சுக்கு இருக்கும். இப்படி கை வந்து இப்படி வச்சு பார்க்கக்கூடாது, இப்படி சென்டரில் வச்சு உங்கள் செஸ்ட்லேருந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கீழே, தொப்புளுக்கு மேலே ஒரு 3 இன்ச்சில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உங்கள் கை இந்த கேப்பில் இந்த அகலத்துக்கு 2 இன்ச்சுக்குள்ளே போனால் உங்களுக்கு கேப் இருக்குன்னு அர்த்தம். டெலிவரி ஆன எல்லாத்துக்குமே, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியன் இருந்தாலும் சரி, மசில்ஸ்க்கு அந்த கோர் மசில்ஸ் கூட கேப் அப்படின்றது 2 to 3 inches ஒரு சிலருக்கு இருக்கும். நாளாக ஆக நீங்கள் எக்ஸசைஸ், வாக்கிங், சாப்பாட்டில் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு கேப்பு கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். டெலிவரிக்கு அப்புறமே 6 மாதமாக நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் இருந்தேன் அப்படின்னா
கொஞ்சம் வந்து அந்த கேப் எல்லாத்துக்குமே இருக்கும். சிசேரியன் பண்ணிவிட்டு அதனால 6 மாதத்துக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எதுவுமே பண்ணலக்கா, வயிறு பான மாதிரி இருக்குக்கா. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் மாதமாக இருக்கும் உங்களுக்கும் கேப் இருந்ததுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. மேபி நான் வந்து ஒரு சில விஷயத்தில் கஷ்டப்பட்டா, ஒரு சில விஷயத்தில் கஷ்டப்படலை. என்ன விஷயம்னா, எனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் சொன்னது என்னென்னா, காலையில் 10:30க்கு சிசேரியன் பண்ணாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு வந்து ஒழுங்கு முறையாக பெட்லேருந்து எந்திரிச்சு வாக்கிங் போ அப்படின்ட்டாங்க. காலையில் 10:30க்கு ஆப்ரேஷன்னா 4 மணிக்கு சாத்தூரில் தான், கிருஷ்ணவேணி மருத்துவமனையில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. சிசேரியன் சி செக்ஷன் தான். எனக்கு அவங்க சொன்ன அட்வைஸ் என்னென்னா, கங்கா, நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியாது 6 மாதத்துக்கு, ஆனால் வாக்கிங்ன்ற ஒன்று உன்னால் பண்ண முடியும். உனக்கு தூக்கம் வரல, குழந்தை தூங்கலைன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே கையில் குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்காங்க, எந்திரிச்சு நடக்க 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 உன்னோட வயிற்றில் இருக்க கேஸு, அந்த காலி இடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீ சாப்பிட்ற சாப்பாடு கூட உனக்கு செரிமானம் ஆகும். 2வது நல்லா தூக்கம் வரும். இதுதான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அந்த இன்பிட்வீன் கேப், உங்கள் கோர் மசில்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபீட் பண்ணும்போது ரொம்ப முதுகு விழுந்து ஃப்ரண்ட்டில் குனிஞ்சு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடாது. அதுவும் நம்ம வயிற்றை கீழே இருந்து புஷ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நம்ம செஸ்ட்டை மேலேருந்து இப்படி கீழே மேல் முதுகை வளைச்சி ஹோல்ட் பண்ணி உட்காந்தாலே லேடிஸ்க்கு எல்லா பிரச்சனையும் வரும். ஆனால் மேக்ஸிமம் அப்படி தான் உட்காருவோம், அப்படி தான் பாத்திரம் வளர்ப்போம், அப்படி தான் சமைப்போம், எல்லா வேலையும் நம்ம அப்படி தான் செய்வோம். நான் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ சூப்பராக போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம மொத்தமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பண்ணுற தப்பு, சிசேரியன் பண்ண அன்னையிலேருந்தே நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஹெல்த்தியாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்லேயும் என்ன ஹெல்த் இருக்குது நம்மளுக்கு, பேபிக்கு இல்லை, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு, அப்புறம் தான் பேபிக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான், நீங்கள் சத்தாக இருந்தால் தான் உங்கள் பேபிக்கு பாலில் அந்த சத்து போகும். இதுதான் உண்மை. ஸோ பேபிக்கு எல்லாரும் நான் பாப்பாவை பார்த்துட்டேன் எல்லாருமே பார்க்க தான் செய்வோம். ஆனால் பாப்பாவை பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் பாப்பாவையே பார்க்க முடியும். அப்போ நம்ம ஒழுங்காக சாப்பிடணும் இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. டிப்ரெஷன் ஆயிடுச்சு, சரியாக தூக்கம் இல்லை. குழந்தை பெற்றுக்க போகிறவங்களும் சரி, குழந்தை பெற்றுக்கணும் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. எந்நேரம் அழுவாங்க, எந்நேரம் காய்ச்சல் வரும்னு தெரியாது, மடியிலேயே படுத்துருப்பாங்க, யூரின் கூட நம்மளால் போக முடியாது. இந்த டிப்ரெஷனில் வந்தனமே ஒரு தக்காளி சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டேங்க்கா வேகமாக. அந்த தப்பை ஏன் செய்கிறீங்க? வீட்டில் ஏன் அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்க? நிறைய பழம் வாங்கி வைங்க. பல்சஸ், பருப்பு ஐட்டங்கள், பச்சைப்பயிறு, சுண்டல், இந்த மாதிரி பருப்பை 7 பருப்பை ஒரே நாளில் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக முளை கூட கட்டிடுவாங்க. அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பருப்பை வேக வச்சு கூட சாப்பிட்லாம். இதெல்லாம் உங்களுக்கு சத்தும் கொடுக்கும், பேக் பெயினும் இருக்காது, உங்கள் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்கள் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும்னா 2 விஷயம். ஃபஸ்ட்டு ஒன், ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடணும். 2வது ஒன்று எக்ஸசைஸ், மைல்டாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். எக்ஸசைஸே பண்ணாட்டினாலும் நீங்கள் வாக்கிங் வாக்கிங் பண்ணும்போதே உங்கள் அடி வயிற்றை இப்படி வெளியில் புஷ் பண்ணாமல் வயிற்றை உள்ளே இழுத்து பிடிச்சி மெதுவாக உங்கள் மசில்ஸ், அதாவது கோர் மசில்ஸை உள்ளே இழுத்து டைட் பண்ண கற்றுக்கணும். தொப்புளுக்கு கீழே இருக்க கோர் 3ன்ற மசில்ஸை உள்ளே இழுத்து பிடிச்சி கிடைக்கிற சமயமெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை யோசித்து பண்ணணும். இது 2மே உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். 2வது இன்பிட்வீன் கேப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் வாக்கிங் போங்க, வீட்டுக்குள்ளேயே 15 நிமிஷமாக வாக்கிங் பண்ணுங்க. எடுத்தனமே ஹெவியாகவும் வெளியே வாக்கிங் போக முடியாது. வீட்டில் ரொம்ப நேரம் சோஃபாலையும் உட்காந்துக்கிட்டே இருக்காதீங்க. எந்திரிச்சு 10 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு பாட்டுக்கு வாக்கிங் சும்மா ஒரு வாக்கிங், லைட் வாக்கிங். ஃபாஸ்ட்டாக தான் வாக்கிங் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. ஒயிட் ரைஸ் சார்ந்த உணவுகளை எடுக்காதீங்க. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். 10 வெள்ளைப்பூடு, 10 சின்ன வெங்காயம். நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். டெய்லி 20 வெள்ளைப்பூடு எங்கள் அம்மா கொடுப்பாங்க. காலையில் சாப்பாடே காலையில் எந்திரிச்சதுமே 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் பால் போட்டு வச்சுருவாங்க. அந்த பாலில் 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சுக்கு, மஞ்சள் போட்டு கொடுத்துருவாங்க. 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை தான். அதுக்கு மேலே சுகர் போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 1 லிட்டர் பால் கொடுத்தாங்க. 250 ml பால் அப்படின்றத காலையில் எந்திரிச்சதுமே குடித்தேன். நான் வெறும் பால், சுக்கு, வெள்ளைப்பூடு போட்டு குடிக்கிறது தான். அடுத்த 1 hour கழித்து இல்லை 2 hours கழித்து வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், தக்காளி 3ஐயும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக எங்கள் வீட்டு மிளகாப்பொடி போட்டு, நல்லெண்ணெய் மிளகாப்பொடி போட்டு வதக்கி அப்படியே கட்டியாக கொடுப்பாங்க. அது ஒரு 8 to 9 மணிக்குள்ளே சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி அந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்த்துக்குவேன். இன்பிட்வீன் கேப்பில் ஸ்நாக்ஸில் பழம் எடுத்துக்குவேன். கண்டிப்பாக எனக்கு பழம் இல்லைன்னா உயிரே போயிடும். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். ஒரு பழமும் சாப்பிடுவேன். திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு கிளாஸ் பாலும் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே பாலில் சுகர் ரொம்ப கம்மியாக போடுவாங்க. ஒரு கிளாஸ் பாலில் 2 டீஸ்பூன் சுகர் போடுவாங்க. நான் வந்து அப்படி கிடையாது, 1/2 டீஸ்பூன் தான் போடுவான். அதுலேயே வெள்ளைப்பூடு, சுக்கு, மஞ்சத்தூள் போட்டு தான் கொடுத்தாங்க. அது நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக். மஞ்சத்தூள் சேர்க்க சுக்கும் சரி, நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம பாடி ரொம்ப வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கும் சரி, முதுகு வலி அதெல்லாம் வராது நமக்கு மெயினாக.
ஒரு பழம் சாப்பிடுவேன், ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்குவேன். மத்தியான சாப்பாட்டில் சொரக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். நான் வந்து வெஜ்ஜு தான், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சில சமயங்களில் நீங்கள் வெஜ்ஜு இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடுவோங்க. ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிறுதானிய அரிசியில் மத்தியான சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சிறுதானிய அரிசி நிறையாவும் சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் கொஞ்சமாகவும் சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் வெயிட் லாஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். நிறையா நம்மளுக்கு உள்ள இன்டேக்கும் எடுக்க முடியாது. அது கூட மீன் டெய்லி 2 மீன் சாப்பிடுங்க. மீன் குழம்பு வச்சு மீனாக சாப்பிடுங்க. இப்போ நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி எடுத்து நாட்டுக்கோழி மட்டும் வறுவலாக செஞ்சு டெய்லி 400 கிராம் கிட்ட நீங்கள் எடுக்கலாம். ஃபீட் பண்ணும்போது சத்தான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, இட்லி, தோசை, பிரியாணி இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான்வெஜ் தாராளமாக சாப்பிடலாம். மீன் குழம்பு வச்சு அதில் இருக்க மீனை 4 மீனை எடுத்து சாப்பிடுங்க 11 மணிக்கு. அது மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிடுங்க, நெஞ்செலும்பு சூப் வச்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் சத்தான ஆகாரங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பிரேக் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பாலும் நல்லா வரும். குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்ற பேச்சும் இருக்காது. நம்மளுக்கு பேக் பெயினும் வராது. தொப்பை வைக்காது. மெயினாக அரிசி சார்ந்த உணவுகளை குறைச்சிட்டு சத்தான ஆகாரமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். சாயந்தரம் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு கிளாஸ் பால் கொடுப்பேன். நைட்டுக்கு அப்படின்றது பச்சை பயிறு தோசை, அடை தோசை. அதாவது ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா இன்பிட்வீன் கேப்பில் நைட்டெல்லாம் எந்திரிப்போம். அதனால பச்சை பயிறு தோசை, அடை தோசை இந்த 2 தோசை மாற்றி சாப்பிடுது. நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை யார் எனக்கு அந்த மாதிரிலாம் தோசை போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா பயர் ஐட்டங்களை வேக வச்சு இல்லைன்னா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு பருப்பை எடுத்து வேக வச்சு சாப்பிடணும். அது கூட இப்போ சீசனுக்கு வாட்டர்மெலன் கிடைக்கும், வெள்ளரிக்காய் கிடைக்கிது, மாம்பழம் கிடைக்கிது. அதை ஒவ்வொரு பழம் எடுத்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு சத்தும் கூட, வெயிட் லாஸும் இருக்கும். உங்களுக்கு பசியும் அடங்கிடும். ராத்திரி படுக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நைட்டு ஃபேட் கண்டென்ட் ட்ரிங்க்குன்னு நான் ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்பேன். அதாவது தொப்பை குறைக்கிறவங்களும் சரி, மதர் ஃபீடிங் பண்ணுறவங்களும் சரி தாராளமாக அந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாம். கரிஞ்சீரகம் கலந்த ஒரு ட்ரிங்க்கு. கரிஞ்சீரகம், ஓமம், சீரகம், வெந்தயம், கொள்ளு, மல்லி இதெல்லாம் அரைச்சி ட்ரிங்க்கு. அது நான் வந்து வாரத்தில் 4 நாள் இப்போ குடிக்கிறேன். அந்த ட்ரிங்கை டெய்லி ராத்திரி குடிச்சிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு தொப்பையும் குறையும், உங்களோட சுகரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணவும் விடாது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசில்ஸ்க்கு மேலே இருக்க அந்த ஃபேக்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நாள் 1 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு குழந்தை அழுதுச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, தூக்கம் இல்லை, அதனால என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்காது. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை லாங்காக ஃபாலோ பண்ணணும். மினிமம் 3 மந்த், மேக்ஸிமம் 6 to 1 year வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் வெயிட் மிஸ்ல ஏறினா எனக்கு 1.5 கிலோ குறையணும், 1 கிலோ குறையணும், குறையாது. அப்படி குறைஞ்சாலும் அது வாட்டர் வெயிட் தான். திருப்பி நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு எடுத்தீங்கன்னா திருப்பி ஏறிடும். அதனால் யோசித்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணணுன்னா 6 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் 7வது மாதம் மெதுவாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லேடிஸ் பண்ணுற எக்ஸசைஸில் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணி ஃப்ரண்ட் கிரன்ச்சஸ் ரிலேட்டாக இருக்க எக்ஸசைஸை பண்ணாதீங்க. மீதி எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஃப்ளோர் எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்கள் செஸ்ட்டை மேலேருந்து கீழே புஷ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க. மற்ற எக்ஸசைஸ் மெதுவாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாப்பாடில் அளவை பார்த்துக்கோங்க. சத்தான ஆகாரமாக சாப்பிட்றீங்களான்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்னோடய டயட்டை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.